கொஞ்ச நாளைக்கு என்னால் வீடியோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் என்னாச்சு, ஏதாச்சு, எப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடுவீங்க அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி, ஓகே, பேக் டு நெட்வொர்க்கிங் சீரியஸ். எங்கே விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு லென்டெக். Myself Sundar. Let's start. கடைசியாக நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னா என்ன? ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸி. இவங்க 2 பேரும் வேறு வேறு நெட்வொர்க்கில் இருந்திருக்காங்க. இப்போ கார்த்திக் ஜெஸ்ஸிக்கு ஒரு பிங் பண்ணாங்கன்னா கடைசி அந்த டேட்டா பாக்கெட் நிறைய டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வழியாக ட்ராவல் ஆகி டெஸ்டினேஷனான ஜெஸ்ஸியோட நெட்வொர்க் போதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காகனா கண்டிப்பாக நிறைய ரவுட்டர் வழியாக ட்ராவல் ஆகி போயிருக்கும். ஸோ இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு பார்த்தோ அதை நம்ம ஒவ்வொரு ரவுட்டர்லேயே போய் சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி இந்த நெட்வொர்க்குக்கு போகிற டேட்டா பாக்கெட்டை உன்னோடைய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லி அனுப்பு, இல்லை 2வது இன்டர்ஃபேஸ் சொல்லி அனுப்புன்னு சொல்லி நாம் போய் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ இதைத்தான் நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு 2-3 நெட்வொர்க் தான் இருக்குன்னா நான் ஈஸியாக என்னோடய ஒவ்வொரு ரவுட்லேயே போய் கான்ஃபிகர் பண்ணிடுவேன். எனக்கு வேலை மிச்சம். பட் இதுவே நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், எங்கிட்ட நிறைய நெட்வொர்க் இருக்குன்னா என்னால் ஒவ்வொரு நெட்வொர்க்லேயே போயிட்டு இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதே நேரத்தில் சப்போஸ் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு லிங்க் பிரேக் ஆகுது. ஸோ ஒரு கனெக்ஷன் கட் ஆகிறப்போ அந்த கம்ப்யூட்டரோட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அல்டர்னேட்டிவ் பாத் இருந்தாலும் நான் ஸ்டாட்டிக்காக ஒரு பாத் தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்படி இருக்கப்போ என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம டைனமிக் ரவுட்டிங் சொல்லி இன்னொரு கான்செப்டில் போவோம். இந்த டைனமிக் ரவுட்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ரவுட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலை அதில் கான்ஃபிகர் பண்ணுவோம். அதைத்தான் நம்ம டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஒரு மெயினாக 3 விதமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டைனமிக் ரூட்டிங் என்ன பண்ணுன்னா, அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரோட்டோகால் மூலிமா ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டரோட கம்யூனிகேட் பண்ணி இருக்கிறதுல எது பெஸ்ட்டு பார்த்தோ அந்த பாத்தை எடுத்து வச்சுக்கும். சப்போஸ் அந்த பாத்து பிரேக் ஆனால் கூட அதுக்கு அல்டர்னேட் பாத் இருக்கும்ல, அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கும். இதைத்தான் நம்ம டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 விதமான ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது எதெல்லாம்னா RIP, OSPF, EAGRP. முதல்ல RIP பற்றி பார்த்துடலாம். RIP அப்படின்னா என்னென்னா ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் தான் முதல்ல ரவுட்டிங்காக கொண்டு வந்த ப்ரோட்டோக்கால். இது ரொம்ப பழைய ப்ரோட்டோக்கால். இதில் 2 வெர்ஷன் இருக்குது, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. இப்போ எல்லாருமே வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. வெர்ஷன் 1 யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. சரி, ஓகே. RIP பற்றி நான் லாஸ்ட் வீடியோவிலே சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் செட்டப் எடுத்துக்கலாம். இதில் ஜெஸ்ஸிக்கு கார்த்திக் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ இதில் மொத்தம் 3 ரவுட் பாத் இருந்திருக்கு. நான் இதில் இருக்க எல்லா ரவுட்டர்லேயுமே RIP தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா இதில் எந்த பாத்தை RIP செலக்ட் பண்ணி கொடுக்கும்? எஸ், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அது ரூட் 2 தான் செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால். அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் எது இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணி கொடுக்கும். RIPோட வேலை அதுதான். இதில் மெயினாக ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். அதுதான் ஹாப் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, எத்தனை ரவுட்டர் வழியாக நம்ம டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறோம். ஸோ எத்தனை ரவுட்டர் கடந்து போகிறோமோ அதை தான் நம்ம ஹாப் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரூட் 2க்கு ஹாப் கவுண்ட் 2. ஏன்னா 2 ரவுட்டரை கடந்து தான் போகிறோம் இல்லையா? இப்போ ரவுட்டர் 1 கிட்ட மொத்தம் 3 பாத் இருக்குது.
ஜெஸ்ஸியை போய் ரீச் ஆகிறதுக்கு. அதோட 3 இன்டர்ஃபேஸ் வழியாக போனாலுமே ஜெஸ்ஸியை போய் ரீச் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு ரூட் வழியாக போனோம்னா 3 ரவுட்டரை வந்து கடந்து போகணும். அதில் ஹாப் கவுண்ட் 3. இதுவே 2வது ரூட்டுக்கு 2 தான், 3வது ரூட்டுக்கு 4 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அதுக்கிட்ட 3 பாத் இருந்தாலுமே இருக்கிறதுலே எது கம்மியான ஹாப் கவுண்டில் இருக்கோ அந்த பாத்து தான் நமக்கு கடைசியாக வந்து கொடுக்கும். ஸோ அந்த பாத்து வழியாக தான் கடைசியாக டேட்டா ட்ராவல் ஆகும். இதுதான் ரிப்பு பண்ணும். ரிப்பு இப்படி தான் ஓவராலாக வந்து ஒர்க் ஆகும். ரிப் எப்படி இன்டர்னலாக ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத ஒரு 2-3 நெட்வொர்க் செட்டப் வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈஸியானதாக எடுத்துக்கலாம், ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு சிம்பிளாக வந்து புரியும். அதுக்கப்புறம் கஷ்டமானதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? டன். இதுதான் நெட்வொர்க் செட்டப். மொத்தம் 3 நெட்வொர்க் இருக்குது. நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2, நெட்வொர்க் 3. கார்த்திக் நெட்வொர்க் 1ல் இருக்காங்க, ஜெஸ்ஸி நெட்வொர்க் 3ல் வந்துருக்காங்க. 2 ரவுட்டர் வந்து இருக்குது. இப்போ ரவுட்டர் 1ஓட ரவுட்டிங் டேபிள் வந்து பார்த்தோம்னா அதில் 2 நெட்வொர்க் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ரெண்டுமே டைரெக்டாக தான் கனெக்டாக இருக்குது. நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2. நெட்வொர்க் 1 ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். நெட்வொர்க் 2 செகண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஹாப் கவுண்ட்டுங்கிறது 0 தான் இருக்கும். ஏன்னா அந்த ரவுட்டர்லேயே அது கனெக்டாக இருக்கிறதுனால வேறு எந்த ஒரு ரவுட்டரையும் கடந்து வந்து போக வேண்டாம் அந்த நெட்வொர்க் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஹாப் கவுண்ட் 0 வந்து போட்டிருப்போம். சரி, ஓகே. சேம் இதே மாதிரி தான் ரவுட்டர் 2ஓட ரவுட்டிங் டேபிள்லையும் நெட்வொர்க் 2 and 3 பற்றின அவேர்னஸ் வந்து அதுக்கு இருக்கும். அங்கேயும் ஹாப் கவுண்ட் 0 தான் இருக்கும். இப்போதைக்கு நாம் எதுவுமே ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ இப்போது கார்த்திக் ஜெஸ்ஸிக்கு பிங் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது போகாது. காரணம் என்னென்னா அது ரவுட்டர் 1 வழியாக தான் வெளியே வந்து போயாகணும். ரவுட்டர் 1க்கு நெட்வொர்க் 3 பற்றின அவேர்னஸே இப்போ இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு கார்த்தியால் ஜெஸ்ஸிக்கு பிங் பண்ண முடியாது. சரி, ஓகே, கரெக்டு தான். ஏன்னா அதை பற்றின அவேர்னஸே அதுக்கு இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக்காக போனது மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக அனுப்புன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நம்ம ரிப்பை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பை என்ன பண்ண போகிறோம்னா ரவுட்டர் 1ல் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ரவுட்டர் 2லேயும் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணி வச்சாச்சு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுட்டர் 1ல் உங்ககிட்ட இருக்க நெட்வொர்க்கை நீ அட்வர்டைஸ் பண்ணுன்னு சொல்லிடுவோம். சேம் அதே மாதிரி ரவுட்டர் 2லேயும் உன்னோட நெட்வொர்க்கையே நீ அட்வர்டைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை அது தன்னோட ரவுட்டிங் டேபிளை அதில் கனெக்ட் ஆகிருக்க மற்ற ரவுட்டருக்கு வந்து ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ ரவுட்டர் 1 தன்னோட இன்ஃபர்மேஷனை ரவுட்டர் 2க்கு வந்து தெரியப்படுத்தும். ரவுட்டர் 2 அதை பார்த்துட்டு ஓகே நீ 2 நெட்வொர்க் வந்து கொடுத்துருக்க, பட் நெட்வொர்க் 2 பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா. ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது என்கிட்ட டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஹாப் கவுண்ட் வந்து 0. ஸோ அதனால் நெட்வொர்க் 2 ரீச் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி பெஸ்ட்டு பார்த்துருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது வேண்டாம். பட் ஆனால் நீ ஏதோ புதுசாக நெட்வொர்க் 1 பற்றி ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கியே, அது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் நெட்வொர்க் 1 என்னோடய ரவுட்டிங் டேபிளை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் எனக்கு யாராவது நெட்வொர்க் 1 ரிலேட்டடான டேட்டா அனுப்புனாங்கன்னா அதை நான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரவுட்டர் 2 முடிவு பண்ணிக்கும். இப்போ ரவுட்டர் 2ஓட ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும்னா நெட்வொர்க் 1க்கான ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் ஆகிருக்கும் வித்து ஹாப் கவுண்ட் வந்து 1 இருக்கும். ஹாப் கவுண்ட் 0னா அது டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஹாப் கவுண்ட் 0க்கு மேலே இருந்துச்சுனாலே அது நிறையா ரவுட்டர் வழியாக ரீச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதில் வந்து 1 இருக்கிறதுனால ஒரு ரவுட்டர் வழியாகவே அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. சேம் இதே மாதிரி ரவுட்டர் 2வும் அதோட ரவுட்டிங் டேபிளை ரவுட்டர் 1க்கு ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அனுப்பும். இதில் நெட்வொர்க் 1 பற்றி ரவுட்டர் 2 ரவுட்டர் 1 தான் லேர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் மீதி இன்ஃபர்மேஷன் வந்து ரவுட்டர் 1 கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும். ரவுட்டர் 1 பார்த்துட்டு எனக்கும் தான் ஆல்ரெடி நெட்வொர்க் 2 பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேண்டாம். பட் ஆனால் நீ ஏதோ புதுசாக நெட்வொர்க் 3 ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்க, ஒருவேளை மேபி ஜெஸ்ஸி அங்கே இருக்கலாம். ஸோ கார்த்திக் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த நெட்வொர்க் 3 இன்ஃபர்மேஷன் வந்து கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சு ரவுட்டர் 1 அதோட ரவுட்டிங் டேபிள் வந்து போட்டு வச்சுக்கும். இதில் இன்னொரு சிம்பிள் இருக்கும், சிஆர் அப்படின்னு இருக்கும். சி அப்படின்னா என்னென்னா டைரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா சீன் போடுவோம், ரிப்பூலியாக அது லேர்ன் பண்ணுச்சுன்னா ஆர் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இப்போதைக்கு 2 ரவுட்டிங் டேபிளுமே அப்டேட் ஆகிருக்கு. இது ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு கூட அது வந்து மாற்றி மாற்றி அப்டேட் பண்ணிக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஆல்ரெடி லேர்ன் பண்ண இன்ஃபர்மேஷனால் புதுசாக எதுவுமே அப்டேட் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அது வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ கார்த்திக் ஜெஸ்ஸிக்கு வந்து பிங்க் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ரவுட்டர் 1க்கு வந்து வரும். ரவுட்டர் 1 வந்து பார்க்கும்
ஜெஸ்ஸி வந்து தேர்டு நெட்வொர்க்கில் வந்து இருக்காங்க. அது ஐபி அட்ரஸ் மூலமாக டிசைட் பண்ணிவிட்டு தேர்டு நெட்வொர்க் வந்து போனோன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் 2 வழியாக அனுப்பணும். வித் ஒரு ஹாப் கொண்டா ஒரு ரவுட்டர் வழியாக ஜெஸ்ஸிக்கு அது போய் சேர்ந்துருங்கிறது ரவுட்டர் 1க்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் வந்து பண்ண முடியும். இப்படி தான் ரிப் வந்து ஒர்க் ஆகும். ரிப்பில் மெயினாக வந்து ஒரு 3 டைமர்ஸ் வந்து இருக்குது. அது எதுலான்னா அப்டேட் டைமர், இது வந்து 30 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வால் டைமர், இது 180 செகண்ட்ஸ், அதாவது 3 மினிட்ஸ். அடுத்தது ஃப்ளஷ் டைமர், இது வந்து 240 செகண்ட்ஸ், அதாவது 4 மினிட்ஸ். இந்த டைமர்லாம் எங்கே வந்து யூஸ் ஆகும்னா, அப்டேட் டைமர் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த ரவுட்டர் அதோட இன்ஃபர்மேஷனை மற்ற ரவுட்டருக்கு வந்து ஷேர் பண்ணும். இதுதான் அப்டேட் டைமர். அதோட அப்டேட் வந்து கொடுக்குது இல்லை, இதுதான். இதில் இன்வாலிட் அண்ட் ஃப்ளஷ் டைமர், இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ரவுட்டர் 1ல் தான் கார்த்திக் வந்து கனெக்டாக இருக்காங்க. ஸோ கார்த்திக் வந்து கனெக்ஷன் சம்திங் ஏதோ ஒரு ரீசனால் டிஸ்கனெக்ட் ஆகிடுது, அந்த லிங்க் வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ பிரேக் ஆன உடனே ரவுட்டர் 1 ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதோட இன்ஃபர்மேஷனை ரவுட்டர் 2க்கு வந்து சொல்லுமா. அந்த லிங்க் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் அதில் கார்த்திக் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது நெட்வொர்க் 1 பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது ரவுட்டர் 1 கிட்ட, ஏன்னா அந்த லிங்க் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை ரவுட்டர் டிக்கெட் வந்து கொடுக்குறப்போ ரவுட்டர் 2 பார்த்துட்டு, என்னடா உங்ககிட்ட ஏதோ நெட்வொர்க் 1லாம் தெரியும்னு சொல்லி போன தடவை சொல்லியிருந்தேன், அதை நம்பி நான் வேறு என்னோட ரவுட்டிங் டேபிள் வேறு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ என்னென்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷனே தரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரவுட்டர் 2 சொல்லிவிட்டு, சரி ஓகே, நான் என்கிட்ட இருக்க அந்த நெட்வொர்க் 1க்கான என்ட்ரியை இன்வாலிட் டைமர் ப்ளஸ் ஃப்ளஷ் டைமரை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவேன், நீ அந்த டைமர் முடியறதுக்குள்ளே எனக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லாட்டி டைமர் முடிஞ்சோன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரவுட்டர் 2 முடிவு பண்ணி அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் 1க்கான என்ட்ரியில் இன்வால்வ் டைமர் ப்ளஸ் ஃப்ளஷ் டைமரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இன்வால்வ் டைமருங்கிறது 180 செகண்ட்ஸ். அந்த 180 செகண்ட்ஸ் வந்து அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ரவுட்டர் 1 ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த 180 செகண்ட்ஸ்க்குள்ளே ரவுட்டர் 1ல் அந்த லிங்க் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் ரவுட்டர் 2க்கு வந்து கிடச்சிரும். ஸோ அது அந்த டைமரை ரீசெட் வந்து பண்ணி விட்டுரும். சப்போஸ் 180 செகண்ட்ஸ் வந்து ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறமும் ரவுட்டர் 1 அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரவுட்டர் 2க்கு வந்து கொடுக்கலன்னா அந்த என்ட்ரியை இன்வாலிடாக வந்து மாற்றிட்டு ஃப்ளஷ் டைம்ங்கிறது 240 செகண்ட்ஸ், 4 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் என்ட்ரியை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் ரவுட்டர் 2 கிட்ட யாராவது நெட்வொர்க் 1க்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஏதாவது டேட்டா வந்து கொடுத்தாங்கன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஏன்னா இப்போ ரவுட்டர் 2க்கு நெட்வொர்க் 1 பற்றின அவேர்னஸே சுத்தமாக கிடையாது. ஃப்யூச்சரில் ஒருவேளை ரவுட்டர் 1க்கு நெட்வொர்க் 1 பற்றின அவேர்னஸ் வந்து கிடைச்சிச்சுன்னா அது திரும்ப அதை ரவுட்டர் 2க்கு வந்து தெரியப்படுத்தும். ரவுட்டர் 2 என்ன பண்ணணும்னா அதுக்கு முதல்லேருந்து புதுசாக ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். இப்படி தான் ரிப் வந்து பண்ணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் செட்டப் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த நெட்வொர்க் செட்டப். இங்கே மொத்தம் 4 நெட்வொர்க் இருக்குது, 3 ரவுட்டர் இருக்குது. சரி ஓகே, இப்போ ரவுட்டர் 1ல் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், அதோட ரவுட்டிங் டேபிள் நெட்வொர்க் 1 நெட்வொர்க் 2 டைரெக்டாக கனெக்டாக இருக்கும் வித் ஹாப் கவுண்ட் 0. சேம் அதே மாதிரி தான் ரவுட்டர் 2 கிட்ட 2 and 3 பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கும். ரவுட்டர் 3 கிட்ட 3 and 4 பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கும். ஓகே, இது எல்லாமே டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கும். இப்போ நம்ம ரிப் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுட்டர்லையும் செகண்ட் ரவுட்டர்லையும் ரிப் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணி வச்சிட்டோம். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் போய் சொல்கிறோம், இந்த மாதிரி உன்னுடைய நெட்வொர்க் 1 நெட்வொர்க் 2 இதெல்லாம் நீ அட்வர்டைஸ் வந்து பண்ணிடலான்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். சேம் அதே மாதிரி ரவுட்டர் 2 கிட்டையும் நீயும் உன்னோட நெட்வொர்க்லாம் அட்வர்டைஸ் வந்து பண்ணுன்னு சொல்லி அதுக்கிட்டே வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரவுட்டர் 1 ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ரவுட்டர் 2க்கு வந்து கொடுக்கும். சேம் அதே மாதிரி தான் ரவுட்டர் 2 ரவுட்டர் 1 கிட்ட வந்து கொடுக்கும். இப்போதைக்கு ரவுட்டர் 3க்கு வந்து கொடுக்காது, ஏன்னா ரவுட்டர் 3ல நம்ம ரிப்பை கான்ஃபிகர் வந்து பண்ணலை. ஸோ அப்படி இருக்கப்போ ரவுட்டர் 2க்கு ரவுட்டர் 1லேருந்து அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்குமா, அதை பார்த்துட்டு ஓகே உனக்கு புதுசாக ஏதோ ஃபஸ்ட் நெட்வொர்க் பற்றின தெரிஞ்சிருக்கு, ஸோ அதனால் அதை நான் என்னோட ரவுட்டிங் டேபிளில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் வித் ஹாப் கவுண்ட் 1 அப்படின்னு போட்டு வச்சுக்கோம். சேம் அதே மாதிரி ரவுட்டர் 1ம் உங்ககிட்டையும் ஒரு நெட்வொர்க் 3ன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு நெட்வொர்க் பற்றி நீ தெரிஞ்சு வச்சுருக்க, நீயும் கொஞ்சம் மூலக்காரன் தான், ஸோ அதனால் உன்னோட இன்ஃபர்மேஷனையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி ரவுட்டர் 1
அதோட ரவுட்டிங் டேபிளில் நெட்வொர்க் 3க்காக ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணி வித் ஹாப் கவுண்ட் 1 வந்து போட்டு வச்சுக்கோம். இதெல்லாமே ரிப் மூலயமா லேர்ன் பண்ணதுனால 6 வந்து இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ரவுட்டர் இருக்குல்ல, ரவுட்டர் 3, அந்த ரவுட்டரில் போயிட்டு ரிப் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணிவிட்டு நீயும் உன்னோட நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுன்னு சொல்லி ரவுட்டர் 3 கிட்ட வந்து சொல்லியாச்சு. இப்போ ரவுட்டர் 3 என்ன பண்ணும், அதில் கனெக்டாக இருக்க ரவுட்டருக்கெலாம் அட்வர்டைஸ் வந்து பண்ணுமா. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரவுட்டர் 2க்கு வந்து தெரிய வரும். இப்போ ரவுட்டர் 2 பார்த்துட்டு சூப்பர், உங்ககிட்ட 4th நெட்வொர்க்னு சொல்லி ஏதோ புதுசாக ஒரு நெட்வொர்க் பற்றி கொடுக்குற, எனக்கு அந்த நெட்வொர்க் பற்றி தெரியாது, ஸோ அதனால் அதை நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை ரவுட்டர் 2 வாங்கி வச்சுக்கிட்டு வித் ஹாப் கவுண்ட் 1 வந்து போட்டு வச்சுக்கோம். ஏன்னா ஒரு ரவுட்டர் மூலயமாவே 4th நெட்வொர்க்கை ரவுட்டர் 2ஆல் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ ரவுட்டர் 2 கிட்ட அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா நெட்வொர்க் பற்றின அவேர்னஸும் ரவுட்டர் 2 கிட்ட வந்து வந்துருச்சு. இப்போ ரவுட்டர் 2 என்ன பண்ணும், அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை மற்ற ரவுட்டர் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணும்ல. ஸோ ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அது ரவுட்டர் 1க்கும் அனுப்பும், ரவுட்டர் 3க்கும் அனுப்பும். ஸோ அப்படி அது ரவுட்டர் 3க்கு வந்து போகிறப்போ ரவுட்டர் 3 வந்து பார்த்துட்டு நீ ரொம்ப புத்திசாலியாக இருப்ப போலையே, நீ நிறைய லேர்ன் பண்ணி வச்சுருக்க, எனக்கு 3 and 4 பற்றின அவேர்னஸ் தான் இருக்குது, ஆனால் உனக்கு 1 2 3 4 இத்தனை நெட்வொர்க் பற்றின அவேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நெட்வொர்க் 3 வந்து ஆல்ரெடி என்கிட்ட டேரெக்டாக வந்து கனெக்டாக இருக்குது, ஸோ அது எனக்கு வேண்டாம், மீதி ஏதோ நெட்வொர்க் 1 2லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதை நான் என்னோட ரவுட்டிங் டேபிள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். யாராவது என்கிட்ட அந்த நெட்வொர்க் வந்து அனுப்ப சொன்னாங்கன்னா நான் அதை வந்து உனக்கு வந்து அனுப்பிடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி வச்சுக்கிட்டு ரவுட்டர் 3 வந்து என்ன பண்ணணும்னா அதோட ரவுட்டிங் டேபிளில் நெட்வொர்க் 2க்கான ஒரு என்ட்ரியும் நெட்வொர்க் 1க்கான ஒரு என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடும். நெட்வொர்க் 2க்கான என்ட்ரியில் ஹாப் கவுண்ட் வந்து 1 வந்து போட்டு வச்சுக்கோம். ஏன்னா ஒரு ரவுட்டர் மூலியமாகவே அதை ரீச் பண்ண முடியும். பட் இதுவே நெட்வொர்க் 1க்கு 2 ரவுட்டர் வந்து தாண்டி போகணும், ரவுட்டர் 2 ரவுட்டர் 1. ஸோ அதனால் அதோட ஹாப் கவுண்ட் வந்து 2 வந்து இருக்கும். ஸோ இப்போது ரவுட்டர் 3 கிட்டேயுமே எல்லா நெட்வொர்க் பற்றின அவேர்னஸ் வந்து கிடைச்சிருச்சு. மீதி வந்து ரவுட்டர் 1 தான். ரவுட்டர் 2 அதோட அப்டேட்டை ரவுட்டர் 1க்கும் கொடுக்கும்ல. ரவுட்டர் 1 பார்த்துட்டு ஓகே, உங்ககிட்ட 4th நெட்வொர்க்னு சொல்லி புதுசாக இன்னொரு நெட்வொர்க் வர நீ என்கிட்ட கொடுத்துருக்க, சூப்பர், ஸோ நானுமே எல்லா நெட்வொர்க் பற்றின அவேர்னஸும் எனக்கும் கிடைச்சிருச்சு. ஸோ அப்படின்னு ரவுட்டர் 1 முடிவு பண்ணிவிட்டு ரவுட்டர் 1 4th நெட்வொர்க்கான ஒரு என்ட்ரியை அதுவும் கிரியேட் பண்ணி வித் ஹாப் கவுண்ட் 2 வந்து போட்டு வச்சுக்கும். ஏன்னா அது 2 ரவுட்டர் வழியாக தான் தாண்டி வந்து போயாகணும். ஸோ அதனால் ஹாப் கவுண்ட் வந்து 2 வந்து போட்டு வச்சுக்கும். இது எல்லாமே ரிப் ப்ரோட்டோகால் மூலமாக லேர்ன் பண்ணதுனால 6ங்கிற சிம்பிள் வந்து இருக்கும். டைரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா சீன் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்கில் எங்கேருந்து வேணாலும் எந்த நெட்வொர்க் வேணாலும் கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். எல்லாமே எல்லா ரவுட்டருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் ரவுட்டிங் பார்த்த ஈஸியாக வந்து டிசைட் பண்ணிடும். இப்படி தான் ரிப்புங்கிறது வந்து ஒர்க் ஆகும். இதில் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா சப்போஸ் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 2 ரூட் இருக்குது, அந்த 2 ரூட்டுமே சேம் ஹாப் கவுண்டில் இருந்துச்சுன்னா எது வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ரூட் எடுத்துகிட்டு வந்து போகலாம், ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி இல்லைனா 2 ரூட்டையுமே வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து லோட் பேலன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 GB டேட்டா வந்து அனுப்பணும்னா இதில் வந்து ஒரு 500, இதில் வந்து ஒரு 500 MB அது அனுப்பினோம்னா நமக்கு ஸ்பீடாகவும் டேட்டா வந்து போய் சேரும். அண்ட் அதே நேரத்தில் 2 பாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம் லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒரு பாத்தை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிப் ப்ரோட்டோகாலில் ஒரு சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது. அது எதெல்லாம்னா இந்த ஹாப் கவுண்ட் ஒன்று பார்த்தோம்ல, இதுக்கு வந்து என்ன அர்த்தம், நாம் எத்தனை ரவுட்டரை கடந்து நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஹாப் கவுண்ட் வந்து குறிக்கும். இந்த ஹாப் கவுண்ட் 15க்கும் மேலே போச்சுன்னா அந்த பர்டிகுலர் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15 ரவுட்டரை தாண்டி தான் நம்ம ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா அப்படி ரீச் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு இன்வாலிட் என்ட்ரி மாதிரி ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணோம்னா அந்த நெட்வொர்க்கில் மேக்ஸிமம் 16 ரவுட்டர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு லிமிட்டேஷன். அண்ட் அதே மாதிரி ரிப்புங்கிறது என்ன பண்ணும், இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பார்த்தா வந்து எடுத்து வந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு நாம் போய் ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணணும், அதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து ரொம்ப சின்ன பாதையாக இருக்குது, பட் அந்த சின்ன பாதையில் ரொம்ப டிராஃபிக் இருக்குது, அந்த பாதை வந்து ஒரு குண்டும் குழியுமா இருக்குது, அதில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பாதை அதை விட கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது, பட் அங்கே வந்து டிராஃபிக்கே வந்து சுத்தமாக இல்லை, ரோடு நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்லா ஸ்பீடாக வந்து போகலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் நீங்கள் எந்த பாதையை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக 2வது பாதை தான் வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அதில் போனால் நம்மளால் ஸ்பீடாகவும் போக முடியும், பாதையும் நல்லா இருக்குது.
பட் இந்த இடத்துல ரிப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அது ஒத்த காலில் நின்றுக்கிட்டு நான் இருக்கிறதே சின்ன பாதையில் தான் போவேன் அப்படிங்கிறத அடம் முடிச்சுட்டு இருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ அதுதான் அது தேர்ந்தெடுக்கும். இதுவும் ரிப்பில் இருக்க ஒரு லிமிட்டேஷன். அடுத்த ப்ரோட்டோகால் OSPF. OSPFனா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே எது ஹை ஸ்பீடு லிங்கோ அதை பேஸ் பண்ணி ரூட் வந்து செலக்ட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெட்வொர்க் செட்டப் வந்து எடுத்துக்கலாம். இதில் கார்த்திக் ஜெஸ்ஸிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறாங்கன்னா ரவுட்டர் 1 இருக்கிறதுலே எந்த ரூட் வந்து செலக்ட் பண்ணும்? அது ரூட் 1ஆ 2ஆ 3ஆ? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், இந்த தடவை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அது ரூட் 3 தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா ரூட் 3 தான் இருக்கிறதுலையே ஹை ஸ்பீட் லிங்க். ஸோ அதனால் OSPF அதை தான் சூஸ் பண்ணும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாமா? OSPF மெயினாக வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு பிகம் நெய்பர்ஸ், செகண்ட் எக்ஸ்சேஞ்ச் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன், அண்ட் தேர்ட் ஸ்டெப் சூஸ் த பெஸ்ட் ரூட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரவுட்டர் 1, ரவுட்டர் 2. இது ரெண்டும் ஆரம்பத்தில் வந்து இப்போ தனித்தனியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் நெய்பர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரவுட்டர்கிட்டையுமே ஒரு ரவுட்டர் ஐடி வந்து இருக்கும். அந்த ரவுட்டர் ஐடியை அது பக்கத்தில் இருக்க ரவுட்டரோட வந்து ஷேர் பண்ணும். அதான் நம்ம ஹலோ மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹலோ மெசேஜில் அதோட ரவுட்டர் ஐடி வந்து போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் ரவுட்டருக்கு வந்து அனுப்பும். அந்த நெய்பர் ரவுட்டர் யார் மெசேஜ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுல்ல, ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும்ல. அந்த ஆத்தென்டிகேஷனை அந்த ரவுட்டர் 2 வந்து பண்ணும். இவன் நம்ம ஏரியாக்காக இருந்தானா, இவனோட ரவுட்டர் ஐடி யூனிக்காக இருக்கா, இந்த மாதிரி வந்து சப்நெட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே இவன் நம்ம ஆளுதாங்கிறது முடிவாயிட்டு அது என்ன பண்ணுன்னா பதிலுக்கு இதுவும் வந்து ஒரு ஹலோ மெசேஜ் அனுப்பும். அதில் இதோட ரவுட்டர் ஐடி லான்ச் அனுப்பும். ஓகே, ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இவங்க 2 பேருமே நெய்பர்ஸ் தாங்கிறது வந்து முடிவானதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க கிட்ட இருக்க அந்த டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ்னால் என்ன? அவங்களோட ரவுட்டரில் டைரெக்டாக என்னென்ன டிவைஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கோ ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை 2 பேருமே மாற்றி வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதான் நம்ம DBD அப்படின்னு சொல்லுவோம். DBDனா டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்படி கொடுத்த உடனே ரிப் என்ன பண்ணுச்சோ சேம் அதே மாதிரி இதுவும் பண்ணும். அதில் பார்த்துட்டு புதுசாக ஏதாவது நெட்வொர்க் வந்து அதுக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை இதை லேர்ன் பண்ணிக்கும். இதுக்கிட்ட ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா அதை அது லேர்ன் பண்ணிக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரவுட்டர் 1 கிட்ட நெட்வொர்க் 3 பற்றின அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த ரூட்டுன்னு சொல்லி இது வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கும். அதுதான் லிங்க் ஸ்டேட் ரிக்வஸ்ட். அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ரவுட்டர் 2 ரெஸ்பான்ஸாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுதான் லிங்க் ஸ்டேட் அப்டேட். ஸோ அப்டேட் வந்து கிடச்சதுக்கப்புறம் இது பதிலுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் திரும்ப வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ரவுட்டரும் அதோட இன்ஃபர்மேஷனை மற்ற ரவுட்டர்கிட்ட ஷேர் பண்ணி கடைசியாக எல்லா ரவுட்டருமே அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன நெட்வொர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கும். இது வரைக்கும் சிமிலர் டு ரிப்பு தான். ரிப் என்ன பண்ணுச்சோ சேம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட OSPF வந்து பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் தான் மேஜர் டிஃப்ரென்ஸே வரப்போகுது. ரிப் என்ன பண்ணுச்சு? ஹாப் கவுண்டை பேஸ் பண்ணி பெஸ்ட் ரூட்டை செலக்ட் பண்ணுச்சா? இந்த இடத்துல OSPF என்ன பண்ணுன்னா ஹை ஸ்பீடு லிங்க் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லிங்க் காஸ்ட் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் டிவைடட் பை லிங்க் பேண்ட்வித். டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் எவ்வளோன்னா 100 Mbps. இப்போ ஒரு முக்கியமான ஒரு சில லிங்க் பேண்ட்வித்தோட டிஃபால்ட் ஸ்பீட் என்னங்கிறத சொல்கிறேன். அது சீரியல் லிங்காக இருந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் 1.544 Mbps. இதுவே ஈத்தர்நெட்டாக இருந்துச்சுன்னா 10 Mbps. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டாக இருந்துச்சுன்னா 100 Mbps. ஸோ இது எல்லாமே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ அதற்கான லிங்க் காஸ்ட் எவ்வளோங்கிறது வந்து வரும். சீரியலாக இருந்துச்சுன்னா 64 இருக்கும், ஈத்தர்நெட்டுக்கு 10, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு 1. ஓகே, இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் செட்டப் இதாக எடுத்துக்கலாம். இதில் ரவுட்டர் 1லேருந்து ஒரு டேட்டா ரவுட்டர் 3 தாண்டி ஒரு சிஸ்டமுக்கு வந்து போகணும். மொத்தம் 3 ரூட் இருக்குது. இந்த 3 ரூட்டும் சில இது வந்து சீரியல் யூஸ் பண்ணுது, சில இது வந்து ஈத்தர்நெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சில இடத்துல வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கப்போ இந்த 3 ரூட்டில் எது பெஸ்ட் ரூட்? எஸ், ரூட் 3 தான். ஏன்னா ரூட் 3யோட காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ அதுக்கு தான் ரொம்ப கம்மியாக வருது. ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு 138 வரும், செகண்ட் ரூட்டுக்கு 30 வரும், தேர்ட் ரூட்டுக்கு வெறும் 12 தான் வரும். ஸோ இருக்கிறதுலே காஸ்ட் வந்து இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால்
தேர்ட் ரூட் தான் பெஸ்ட் ரூட்டுங்கிறத OSPF செலக்ட் பண்ணிட்டு அந்த ரூட்டை அதோட ரூட்டிங் டேபிளில் ஆட் பண்ணிக்கும். இப்படி தான் OSPF ஒர்க் ஆகும். கடைசியாக EAGRP, இது ஒரு ஸ்பெஷல் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். இது 2 மெத்தடையுமே வந்து ஃபாலோ பண்ணும். டிஸ்டன்ஸ் வெக்டாரையும் ஃபாலோ பண்ணும், லிங்க் ஸ்டேட்டையும் வந்து ஃபாலோ பண்ணும். EAGRPனா என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். இது சிஸ்கோவோட ஓன் ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோக்கால். இது சிஸ்கோ ஓன் அவங்களோட பர்பஸ்க்காகவே கிரியேட் பண்ண ப்ரோட்டோக்கால். ஸோ அதனால் இதில் எனக்கு பெருசாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஓவரி வந்து பார்த்துடலாம். சரி, ஓகே. கடைசியாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுதான் நெட்வொர்க் செட்டப். இந்த இடத்துல நம்ம EAGRP தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு கதையில் ஒரு ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் லிங்க் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஹை ஸ்பீட் ரூட் வந்து எடுத்து கொடுக்கும். டிஸ்டன்ஸ் வெக்டரை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படின்னா அது ரிப் மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து எடுத்து கொடுக்குமா, OSPF மாதிரி ஹை ஸ்பீட் லிங்க் வந்து எடுத்து கொடுக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். GRP என்ன பண்ணுன்னா OSPF மாதிரியே அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒரு நெய்பர் ஆகி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் ஆகி கடைசியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு பெஸ்ட் ரூட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து ஒரு 4 மெட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். பேண்ட்வித், டிலே, லோடு, ரிலையபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி ஒரு FT வேல்யூ, அதாவது ஃபீஸபிள் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். அந்த வேல்யூயை பேஸ் பண்ணி தான் பெஸ்ட் ரூட் வந்து செலக்ட் பண்ணும். OSPF என்ன பண்ணுச்சு, ஒரு ரவுட்டர் 1லேருந்து ஒரு டேட்டா ரவுட்டர் 3க்கு வந்து போகணுன்னா ரவுட்டர் 1 அங்கே வச்சே முடிவு பண்ணிடும் எது வந்து பெஸ்ட்டு பார்த்துங்கிறத. பட் இதுவே நம்ம EAGRP யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணணும்னா அது பக்கத்தில் இருக்க ரவுட்டர்கிட்டலாம் வந்து கேட்கும், உன்னோடைய FT வேல்யூ என்ன, உன்னோட FT வேல்யூ என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ரவுட்டர்கிட்டே வந்து கேட்கும். அந்த ஒவ்வொரு ரவுட்டரும் நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த 4 ஃபேக்டரை யூஸ் பண்ணி அதோட FT வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை ரவுட்டர் 1க்கு வந்து அனுப்பும். ரவுட்டர் 1 பார்த்துட்டு இருக்கிறதுலே எந்த ரவுட்டர் கம்மியான FT வேல்யூ வந்து கொடுத்துருக்கோ அதை தான் பெஸ்ட் ரூட்டாக வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து சக்ஸஸாக ரூட்டர் அப்படி சொல்லுவாங்க. இருக்கிறதுலே எது 2வது பெஸ்ட் ரூட்டர் இருக்கோ அதை வந்து ஃபீஸபிள் சக்ஸஸாக ரூட்டாக வந்து எடுத்துக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரூட் ஏதாவது லிங்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட 2வது ரூட்டை யூஸ் பண்ணி அது அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ இப்படி தான் EAGRPங்கிறது ஜென்ரலாக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் அது வந்து OSPFக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாரி, இந்த ஒரு வீடியோக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். நன்றி.